என மருவும் என்று நான்காம் இந்தவாறு அடைந்தோர் முத்தி எய்திய இயல்பினோரே. ஞானத்தின் வகைகள், ஞானத்தினுடைய வகைகள். ஞானம் 4 வகைப்படும். கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை ஞானம். முந்திய ஒருமையாலே முன்னை பல பிறப்புகளிலே செய்த தவ விசேடத்தினால் தவத்தினுடைய சிறப்பினாலே மொழிந்தவை, ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல். கேட்கும் போது எப்படி கேட்கணும்னு அடை போற எப்படி கேட்கணும்? ஒருமையாலே. ஒருமையாலே என்னதுங்க? மனம் ஒன்று நின்று எப்படி செல்வனிடத்து போய் வறுமையுடையவன் செல்வத்தை யாசகம் கேட்பானோ அப்படி குருநாதனிடத்து உபதேசம் கேட்கணும். அது நமக்கு நல்லா அழகா திருக்குறள பல இடங்கள்ல சொல்ற. எப்படி கேட்கணும்? நமக்கு அந்த கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடர கற்க கற்கும் போது எப்படி கேட்கணும்? கசடு குற்றம் நீங்குமாறு கற்க, குற்றம் நீங்குமாறு கற்க. அப்படி கற்றாதான் அதுக்கு கல்வின்னு பேர். கசடு அறியாமை, அறியாமை நீங்குமாறு உபதேசம் கேட்கணும். உபதேசம் கேட்டதுனால நமக்கு செருக்குக்கு இது வந்துடக்கூடாது. கேட்டதுனால என்ன வந்துடக்கூடாது? செருக்கு வரக்கூடாது. அதனால முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல், உபதேசம் கேட்டல். பதியினுடைய இயல்பு, பாதத்தின் இயல்பு, பசுவினுடைய இயல்பு ஆகியவற்றை என்னதுங்க அனுபவமுடைய தேசிகன் பால் கேட்டு, அனுபவமுடைய தேசிகன் பால் கேட்டு. சித்தியார்ல ஞானமுடனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிடா பொருளதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழுஞான பூசை. எழுஞான பூசை. அப்போ என்னதுங்க? கேட்டல், ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல், இவையெல்லாம் எழுஞான பூசை என்று சித்தியார் சொல்லுது. எனவே முதல்ல குருநாதனிடத்து அடங்கி நின்று என்ன கேட்கணும்? கேட்கணும். அதுக்கு அந்த ஞானத்துக்கு என்ன ஞானம்? கேட்டல் ஞானம், வாசக ஞானம். வாசக ஞானம், வாசக ஞானம் என்பது உபதேச ஞானம். அடுத்தது கேட்ட அதனை சிந்தித்தல், கேட்டதனை சிந்தித்தல். 8 கேட்டல் ஞானம், 9 சிந்தித்தல் ஞானம். கேட்ட பொருளை சிந்திப்பது. இங்க சிந்தித்தல் என்பது இப்படியே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றதில்லை. கேட்ட உபதேசத்தை என்ன செய்யணும்? சாதனை செய்யணும். சாதனை செய்யணும். சாதனை செய்வதற்கு தான் சிந்தித்தல்னு பேரு. சரிங்களா? மாத்திரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா நோய் தீராது. என்ன செய்யணும்? ஃபாலோ த பிரிஸ்கிரிப்ஷன். ஃபாலோ த பிரிஸ்கிரிப்ஷன். என்னது? காலையில சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின், மதிய சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின், இரவு சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். இதெல்லாம் இப்படி இப்படி இந்த மாத்திரையை சாப்பிடு. இதெல்லாம் தொன்றவே தொன்றாங்க. இந்த நோய் தீர்ற வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரா இல்லையா? டாக்டர் கூட கொடுக்குறாரா இல்லையா? இதை நல்லா சாப்பிடு, இந்தந்த ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடு, இதெல்லாம் தொடவே தொடாத, 3 வேளை இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு மருத்துவர் குறிப்பு கொடுக்குறாரா இல்லையா? அதுதான் குருநாதன் கொடுக்குற உபதேசம். ஆஸ்பத்திரி போயாச்சு, பார்த்தாச்சு, பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கியாச்சு, மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. புரியுதா? இது என்னது? கேட்டல் ஞானம். குருநாதரை பார்த்தாச்சு, உபதேசம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. தீகை கொடுக்க போறாரு. கார்த்திகை மாதம் எல்லாம் இங்கிருந்து தீகைக்கு போறீங்களா இல்லையா? போனாச்சு. காரை நீட்டுனா அவர் ஏதோ சொன்னாரு, வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா பீரோல வச்சு கூட்டிட வேண்டியதான். அப்படியா? அதை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். சிந்திக்கிறது என்னது? என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு விட்டதை பார்த்துக்கிறதா? அதுக்கு வேற சிந்திக்கிறது என்ன செய்யணும்? அதை சொல்லுவாரா, என்னென்ன நேரத்துல இவ்வளவு எண்ணிக்கை சொல்லுங்க, இனிமேல் இதெல்லாம் செய்யாதீங்க, இதை நல்லா செய்யுங்க அப்படின்னு குருநாதர் சொல்றா இல்லையா? அப்படி செய்கிற போது ஒரு ஞானம் விளையும். கேட்டதிலே ஒரு பயன், கேட்டபடி நின்றா ஒரு பயன். அதுதான் சிந்தித்தல் ஞானம். பூஜை செய்யறது அதற்கு சாதனா ஞானம். அதுக்கு என்ன பேரு? சாதனா ஞானம். முதல்ல வந்த ஞானம் என்னது?
கேட்ட ஞானத்துக்கு இன்னொரு பேர் சொன்னேன், வாசக ஞானம், விவேக ஞானம். வாசக ஞானம், விவேக ஞானம். ரெண்டாவது வர ஞானம் சாதனா ஞானம். சாதனை செய்வதனால ஒரு ஞானம் வரும். சாதனை செய்வதனால வருவதனால சிந்தித்தல் ஞானம். சிந்தித்தல் ஞானம். கேட்டதனை சிந்தனை செய்தல். கேட்டதனை சிந்தனை செய்தல், அதனால் பெறுகிற ஒரு அனுபவம். உண்மை தெளிந்திடல். உண்மை தெளிந்திடல் அது என்னதுங்க? தெளிதல் ஞானம். தெளிதல் ஞானம் அது என்னது? சாதனைக்கு பிறகு ஆன்மா பிறக்கிற அனுபவம். சாத்திய ஞானம். இதுக்கு என்ன ஞானம்? சாத்திய ஞானம். விவேக ஞானம், சாதனா ஞானம். அடுத்தது சாத்திய ஞானம். சாத்திய ஞானம் அது என்னது? அந்த சாதனை செஞ்சதுனால சாதனையின் பயனாய் ஒரு தெளிவு ஆன்மாவுக்கு பிறக்கும். அந்த தெளிவினால ஒரு அனுபவம் நிகழும். அந்த அனுபவத்துக்கு என்ன பேருங்க? உண்மை தெளிந்திடல். தெளிதல் ஞானம். தெளிதல் ஞானம். அப்படி அந்த தெளிதல் ஞானத்தினால் என்னது ஆகும்? தான் அதுவாக வந்து ஆறு எய்தல். தெளிந்த பிறகு ஆன்மா என்னவா நிற்கும்? அதுவா நிற்கும். எதுவா நிற்கும்? சிவமா நிற்கும். சிவமாக நிற்கும். தான் அதுவாக வந்து, தான் அதுவாக வந்து ஆறு எய்தல். ஆறு எய்தல் என்பது என்னதுங்க? அந்த வழியில, குருநாதன் காட்டிய வழியில நின்று ஆன்மா என்னவா நிற்கும்? சிவமா நிற்கும். அப்படின்னா அதுக்கு நெட்டை மறுவுதல். நெட்டை மறுவுதல் அது நெட்டை ஞானம் என்று சொல்லப்படும். நெட்டை ஞானம் என்று சொல்லப்படும். என நான்காம், என நான்காம். இந்தவாறு அடைந்தோர் முத்தி எய்து எழுதினோரே. இந்த வரிசையில நிக்கிறவங்க பரமுத்தியை எய்துவர். பரமுத்தியை எய்துவர். பரமுத்தி அடையணும்னா கேட்ட ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நெட்டை ஞானம். இந்த ஞானம் நிகழணும். ஞானம் நிகழ்ந்தா எங்க போயிடுவாங்க? பரமுத்திக்கு போயிடுவாங்க. எனவே ஞானத்தின் வகைகள் என்று இந்த பாட்டுல சொல்றாரு.